ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சில விஷயங்கள்ல நீங்கள் லாஜிக்கை எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா இது ஒரு மேஜிக் அனிமே. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் மேஜிக் அண்ட் மசில் சீசன் 1 எபிசோட் 10. மேஜியா லோபஸ் தேர்ட் ஃபேங் எதிர்த்து ஃபைட் பண்ணதுல லான்ஸ் வந்து வின் பண்றான். அண்ட் மேஷுமே செகண்ட் ஃபேங் எதிர்த்து ஃபைட் பண்ணி வின் பண்றான். டாட் அண்ட் ஃபின்னோட பேட்டில் மட்டும் தான் இப்போ பேலன்ஸ் இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு போன ஹெட் மாஸ்டர் சொன்னது கேட்டு ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். மாஷ் தான் கதவை உடைச்சானே, அப்புறம் எப்படி இது திரும்பவும் லாக் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இது ஒரு மேஜிக் டோர். இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த கதவையே ஓபன் பண்ணி உள்ள அசால்ட்டா வரான். ரெண்டு பேரும் சிங்கிள் லைனர்ஸ் தானே, இவங்களை நீயே பாத்துக்கோ அப்படின்னு மைலோ அங்க இருந்து கிளம்புறான். என்னோட பேரு லவ்னா, மேஜியா லோபஸ் ஃபர்ஸ்ட் ஃபேங். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் கியூட்டா இருக்கேனா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இவளை இப்பதான் பாத்துருக்கோம், இவ என்ன இப்படி கேக்குறா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சொல்லுங்க, நான் கியூட்டா தானே இருக்கேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு இந்த மாதிரி பொண்ணுக்குள்ள தான் பிடிக்கும். இல்ல சாரி, நான் லவனை தான் கல்யாணம் பண்ண போறேன், சோ ஒன்னு என்னால ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு டாட் சொல்லவும். அப்படின்னா நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்றியா? என்னை விட உனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கான்னு லவ் கேட்கவும். ஆமா நம்ம சொல்றான். அப்படின்னா நீ செத்து போயிரு அப்படின்னு லவ் டொர்னேடோ வச்சு அட்டாக் பண்ணவும் எக்ஸ்ப்ளோஷனை யூஸ் பண்ணி டாட் தடுக்கிறான். டபுள் லைனருங்கிறதுனால அவ மேஜிக் ரொம்பவே அதிகமா இருக்கு. எல்லா பொண்ணுங்களுமே கியூட்டா தானடா பறப்பாங்க, நீ எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம்? அவங்களெல்லாம் நீ பிரின்சஸ் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணணும், ஒரு பையனா அதுதானே உன் கடமை அப்படின்னு வா சொல்லவும். இதே என்ன லாஜிக் அப்படின்னு டாட்டு ஃபின்னு யோசிக்கிறாங்க. நான் திரும்பவும் கேட்கிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு வா கேட்கிறா. இந்த பொண்ணு பார்க்க பைத்திய மாதிரி இருக்கா, ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் நான் ஈஸியா விழுந்துருவேன். இல்ல சாரி, லவனை கல்யாணம் பண்ண போற ஒன்னு ஏத்துக்கிட முடியாதுன்னு டாட் சொல்லவும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இதை தானடா சொன்னேன் அப்படின்னு ஃபின் யோசிக்கிறான். டாட் பேசிட்டு இருக்கும்போதே அவன் அவ அட்டாக் பண்றா. என்ன ரசிக்காத பசங்களை கொல்ல சொல்லி எங்க அப்பா சொல்லி இருக்காரு அப்படின்னு லவ் சொல்லவும். அப்படின்னா அவங்க அப்பான்ட்ட போய் சொல்ல, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல அப்படின்னு டாட் அட்டாக் பண்ணவும் இவ்வளவு பதிலுக்கு அட்டாக் பண்ண ரெடி ஆகுறா. அந்த இடத்த புகமூட்டமா அவன் கிளப்புறான். அவளை அட்டாக் பண்ணாம அவளோட வாண்ட அவன் எடுக்க ட்ரை பண்றான். லவ் அதை புரிஞ்சுட்டு டக்குன்னு டாட்டை வந்து அட்டாக் பண்ணிருந்தா. நீ ரொம்ப வீக், வா மேஜிக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன தோக்கடிக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, மைலோட மேஜிக் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அவனோட டார்கெட் அவனால கல்லா மாத்த முடியும். அந்த மஷ்ரூம் ஹெட்டை கல்லா மாத்துறதுக்கு அவன் போயிருக்கான். உனக்கு இன்னும் 30 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ போலன்னா அந்த மஷ்ரூம் ஹெட் கல்லா மாறி இருப்பான். பட் முதல்ல நீ ஒன்ன காப்பாத்திக்கிடணும்ல. டார்னேடோக்கு இதுல இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அந்த மஷ்ரூம் ஹெட்டை நினைச்சாதான் பாவமா இருக்கு. லார்ட் ஆபலை எதிர்த்து அவன் சண்டை போடணும்னு போறான். உன்ன மாதிரியே எதிரியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாம அவன் மோதுறதுக்கு போறான். முட்டா பையா அப்படின்னு வா சிரிக்கிறா. இப்படியே போனா நான் செத்துருவேன். அவ ஒரு டபுள் லைனர், என்ன விடவும் அவ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, ஓ புது ப்ரோம் வாங்கிருக்கியா, கொண்டா என்னோட பதிலுக்கு வச்சுக்கோன்னு ஒரு பையன் சொல்லுவான். ஆனா இது புதுசாச்சேன்னு டாட் சொல்றான். பரவாயில்ல இந்த அப்படின்னு அந்த பையன் புதுசா புடுங்கிட்டு போறான். எக்ஸ்ப்ளோஷன் யூஸ் பண்ணி அந்த பசங்களை பயன்படுத்தி அவன் சிஸ்டர் அந்த புது ப்ரோமா அவன்கிட்டயே கொடுக்குறா. நீ பதிலுக்கு ஃபைட் பண்ண வேண்டியதானே நம்ம சிஸ்டர் கேட்கவும். ஆனா அது என்ன அதிக பிரச்சனையை தானே கிரியேட் பண்ணும் அப்படின்னு டாட் சொல்லவும். இவ்வளவு ஈஸியில எல்லாம் நீ எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. ஒரு நாள் உனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் கிடைப்பா, உனக்கு பதிலா அவன் கோவப்படுவான், சோகமாவான். அவ்வளவு ஈஸியில அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்க மாட்டாங்க. பட் அப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா அவங்களுக்கு எப்பவும் துரோகம் பண்ணாத அப்படின்னு டாட்டோட சிஸ்டர் சொல்லியிருப்பா. செல்வாவா அந்த பொண்ணு டாட்டை போட்டு புரட்டி எடுத்தப்போ நம்ம ஹீரோ தான் அவனுக்கு பதில் கோவப்பட்டு அவங்கள போய் அடிச்சிருப்பான். எனக்கு அன்னைக்கு அவன் கோவப்பட்டான், அவன் என் உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு டாட் யோசிக்கிறான். அடுத்தவான் கதையை முடிப்பான் அப்படின்னு பின்னாவா அட்டாக் பண்ண வாரா. அவளோட டொர்னேடோ கேஸ் திடீர்னு காணாம போகுது. என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா பேசினா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டாட் சொல்லவும், இவனுக்கு என்னாச்சு, என் ஸ்பெல்ல உடச்சிட்டு முதல்ல இவன் எப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்துட்டு டொர்னேடோ வச்சு அவ அட்டாக் பண்ணா. அவளோட மேஜிக் கேன்சல் அவுட் ஆகுது. திடீர்னு இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லானா? அவன் நெத்தியில தெரியுற அந்த மார்க் வார்டிங் கிராஸ் இருக்கிற குழந்தைங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாம் டீமன்ஸ் மாதிரி ஃபைட்டிங்னு வரும்போது அவங்க எமோஷன்ஸ் அவங்களோட மேஜிக் அனலைஸ் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது இராக்கரோசே தான் அப்படின்னு அவ பாக்குறா. என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா பேசினா அவங்கள சும்மா விட மாட்டேன். மிஷின் கன் எக்ஸ்ப்ளோம் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகவும். இன்னும் 30 நிமிஷம் இருக்குல்ல, ஒன்னியவா அந்த மயிலாவையும் அதுக்குள்ள நான் முடிச்சிருவேன் அப்படின்னு டாட் வந்து இப்ப அவளை அட்டாக் பண்றான். பட் அட்டாக் எதுவுமே அவன் மேல படல, அவன் சுத்தி தான் அட்டாக் பண்ணிருக்கான். பொண்ணுங்களை அட்டாக் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல, நான் மனசை மாத்துறதுக்குள்ளங்கிறத ஓடிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேங்க் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி அவளுமே விட்டு கொடுத்துருதா. அடங்கப்பா ஃபர்ஸ்ட் ஃபேங்க தனியாலா இருந்தே தோக்கடிச்சிட்டானே அப்படின்னு ஃபின் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவனை பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு டாட் போயிட்டு அவனை காப்பாத்துறான். சாரி டாட், என்னால தானே அப்படின்னு ஃபின் பார்க்கவும். உன்னை நான் தனியாக விட்டு போயிருக்க கூடாது, இது நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு மைலோ அங்கே வந்துருதான். ஆஷ் மேலே பெட்ரிஃபிகேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணாம அவன் திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்லி டாட் பார்க்குறான். இவனுங்க மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு சுத்தமா பிடிக்காது, இவனுக்கு ஒரு பாட கற்றுக் கொடுக்கணும்ல அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண வரவும் டாட் கிட்ட சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல. இப்போ என்ன பண்றதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். மைலோக்கு ஜீனியஸ்னு சும்மா ஒன்று பேர் வைக்கலாம், அவன் ஒரு ப்ராடஜி. அவங்க கதை முடிஞ்சதுன்னு லவ் பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு ஒரு பிளேட் வந்து அவனை அட்டாக் பண்ணுது. இந்த மேஜிக் அப்படின்னு ஃபின் பாக்குறான். ஏன் மேஜிக்கே ஒருத்தன் டெஸ்ட்ரை பண்ணிருக்கானா, யாரா அது அப்படின்னு மைலோ பார்த்தா இவன் இங்க என்ன பண்றான், டிவைன் விஷனரி ரெயின் ஆமிஸ். ரெயின் நீ இங்க என்ன பண்ற, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல அப்படின்னு மைலோ ரொம்பவே பயப்படுறான். டிவைன் விஷனரி ரெயின் ஆமிஸ் இவனை பத்தி நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கும். அண்ட் ஆட்லர் டாம சேர்ந்தவன் தான்
அவன், இங்க பாரு நம்ம 2 பேருக்குமே ஒரு காரணம் இருக்கும், இன்னும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லி மைலோ பேசிக்கிட்டே டக்குன்னு பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ணுவான். அசால்ட்டா அவன் அதை தடுக்கிறான். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு அந்த இடத்துல நிறைய ஸ்வாட் அவன் கொண்டு வரான். எங்கப்பா டிவைன் மிஷனரியோட மேஜிக் பவர்னா அது இதுதானா அப்படின்னு டாட் பாக்குறான். அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி லவ் வந்து அப்படியே கலந்துக்கிட்டா. இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா, என்னால என்ன பண்ண முடியும், நான் சொல்றது கேளு, நான் விருப்பப்பட்டு இதை பண்ணல, அவளை எதிர்த்து என்னால நிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, நீ அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியலையே, உண்மையிலே உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை வார்த்தையில சொல்லக்கூடாது, செயல்ல காமிச்சிருக்கணும், உனக்கான பாடத்தை கத்து கொடுக்க இதுதான் ஒரே வழி அப்படின்னு போட்டு அவனை அடி அடின்னு அடிக்கிறான். இவன் அட்லர்னு கேள்விப்பட்டேன், இவன் எங்க சைடு தானா அப்படின்னு டாட் யோசிக்கிறான். அட்லர் இங்க என்ன பண்றீங்க, ஒழுங்கா ரூமுக்கு போங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு டிவைன் மிஷனரி எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு டாட் யோசிக்கிறான். பிரதர் அப்படின்னு ஃபின் பாக்குறான். இன்னசென்ட் ஜீரோவோட ஒரு ஆள் இங்க தான் இருக்கான்னு ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, கண்டிப்பா அவனோட ஒரிஜினல் பவரை கன்சீல் பண்ணி இங்க தான் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பான், அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு ரெயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பக்கமா வரான். அதை பார்த்தா மேஜிக் மாதிரி தெரியல, ஆனா இவனோட இந்த இமென்ஸ் பிரஷர் இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவனா இருப்பானா அப்படின்னு ரெயின் யோசிச்சுட்டு, உன்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும், இந்த ஸ்பைடர் உண்மையான மேஜிக் பவரை மெஷர் பண்ணும், மேஜிக் பவர் லெவலை வச்சு நீ நார்மல் ஸ்டூடெண்டா இல்லையா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ரெயின் சொல்றான். நீ நார்மல் மேஜிக் யூசரா இருந்தா மாஸ்டர் ரெயின் உன்னை விட்டுருவாரு அப்படின்னு அந்த ஸ்பைடர் சொல்லுது. திடீர்னு ரெயின் அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ கையாலேயே அந்த ஸ்வாட பிடிக்கிறான். பார்த்து இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மேஜிக் யூஸ் பண்ண மாதிரி தெரியலன்னு ரெயின் யோசிக்கிறான். ஜீரோ மேஜிக்னு காமிக்குது, ஒருவேளை சிஸ்டம்ல எரர் இருக்குமா அப்படின்னு அந்த ஸ்பைடர் கேக்குது. ஸ்பைடராலேயே இதை கண்டுபிடிக்க முடியலையா, இவன் தான் இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவனா இருப்பானா, 3% பார்ட்டிசம் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணா ஸ்வாட்லயே சேர செஞ்சு நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். இப்போ மேஜிக் ஜீரோன்னு தான் காமிக்குது. நான் நினைச்ச மாதிரியே இவன் மேஜிக் யூஸ் பண்ணல, இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவன் கிடையாது, ஆனா இன்னும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம், 10% பார்ட்டிசம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணா என்ன இவன் ஸ்வாட ஸ்விங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை இவன் அப்படின்னு இந்த ஸ்பைடர் யோசிக்குது. பேட்டை வச்சு பால் அடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு எல்லா ஸ்வாடையும் தடுத்துட்டு இருக்கான். மாஸ்டர் ரெயினோட அட்டாக் இவன் அசால்ட்டா தடுக்கிறானேன்னு அந்த ஸ்பைடர் பாக்குது. பேர் என்னன்னு ரெயின் கேட்கப்போம், மாஷ் பாண்டட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வருஷம் ஒரு யூனிக்கான ஸ்டூடெண்ட் வந்திருக்கான், அவனோட ஹார்ட் அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது, அவனை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோ, அவன் பேரு மாஷ் பாண்டட் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ இவன் தானே அது அப்படின்னு சொல்லி ரெயின் பார்த்துட்டு, உன்னை தெரியாம அட்டாக் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், உன்னை மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் அப்பாலஜி அந்த ஹீலிங் கர்ச்சிஃபை ஏத்துக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்கவும், உனக்கு பன்னீஸ்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரயன் மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கவோ, சரி நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ஃபுல்லாரா அவள் கூட தானே ஃபைட் பண்ண போறான்னு கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். டிவைன் விஷனரி ஆக போறான்னு ஹெட் மாஸ்டர் சொன்னார், ஸோ ஆபியஸா நீ அவன் கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணும். டிவைன் விஷனரி கேண்டிடேட் லிஸ்ட்ல அவனும் இருக்கான். நார்மல் மேஜிக் யூசர்ஸை விட அவனோட டால் மேஜிக் அது ரொம்பவே பயங்கரமானது, உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, ஸோ அவன் கூட நீ ஃபைட் பண்றது கஷ்டம்னு சொல்லுவோம். இல்லையா நான் மேஜிக் யூஸ் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி எப்படியோ நம்ம ஸ்கூல்லேயே அவன்கிட்ட தான் அதிக கோல்டு காயின்ஸ் இருக்குது, ஸோ அவனை தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்காது. பட் அவன்கிட்ட இருக்கிற எல்லா காயினையும் நீ எடுத்துட்டேன்னா நீ ஈஸியா டிவைன் விஷனரி ஆயிடலாம். உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க என் கூட சேர்ந்து பியூரோ ஆஃப் மேஜிக் வரணும்னு ஆசைப்படுறேன், ஸோ நீ சாகிற லெவலுக்கே போனாலும் சரி உன் பெஸ்ட்டை பண்ணி டிவைன் விஷனரி ஆகு அப்படின்னு ரெயின் சொல்லவும், சரி ஓகே என் மேலே அக்கறைப்பட்டதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நான் இதை உனக்காக பண்ணல, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ரெயின் கிளம்புறான். இவன் நல்லவன் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேட்ச் எப்போ தனக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் உதவி பண்ணணும்னு நினைப்பான், ஈவன் உன் பிரதரை கூட அவன் அப்படிதான் காப்பாத்தினான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் ரெயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாத நீ டிவைன் விஷனரி ஆயிட்டேன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ரெயின் நினைக்கிறான். இந்த கதவை புஷ்ஷா புல்லா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து லைட்டா அதை புஷ் பண்ணுவோம், கதவை ஓப்பன் ஆகுது. அவனோட ஞாபகம் நம்ம ஹீரோக்கு வரவும் கதவை உடச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ உள்ள என்ட்ராதான். எப்பவும் கதவை உடச்சிட்டு தான் வரவியான அபல் கேட்கவும், கதவை தட்டிட்டு உள்ள என்ட்ராகிறது தானே நாகரிகம், அதான் கதவை தட்டின இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ கதவை உடைக்கணும்னு உடைக்கல, கதவை தட்டிட்டு தான் உள்ள என்ட்ராகலான்னு சொல்லி கதவை லைட்டா தட்டினதுக்கே அது உடஞ்சிடுச்சு. இந்த ஆபல தான் எல்லாருமே ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க. இவன் கூட ஃபைட் பண்ணி எப்படி நம்ம ஹீரோ ஜெயிக்க போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.